காலையில கவுளி 8 தடவை கத்தும் போதே நினைச்சேன் காசு கிடைக்காதுன்ட்டு. ஊர்ல எந்த பையிட்ட கேட்டாலும் காசு இல்ல, காசு இல்ல, காசு இல்ல, காசு இல்லன்னு சொல்லிக்கிட்டே இருக்கானுங்களே. ஊரெல்லாம் கடன் வாங்கினா இப்படிதான் போல இருக்கு. ஆ, என்ன வாசல்ல கோலம் போட சொன்னா வயித்துல கோலம் போட்டு வச்சிருக்கா. ஆ, நீ நாம என்ன வரவா? எவனுக்கோ நூலு விட்டுட்டு இருக்கா. நீ சரியா? இவளுக்கு நாம நூலு விட்டு இவ சுருக்கு பைய அத்துற வேண்டியதா. இன்னும் அதெல்லாம் நீ ஞாபகம் வச்சிருக்கியா? சூரவல்லியே, சூரியே. ஆ? இரு இந்த சனியனை அனுப்பி வச்சுட்டு வரேன். என்னய்யா? ஒன்னே இல்ல, ஒரு 1000 ரூபாய் பணத்தை கொடுத்தா ஓடி. அதானே பார்த்தேன். இந்த புடி. என்ன ஓவரா நனைஞ்சிருக்கு. ஆறுமுகம் கடையில கொடுத்து அயன் பண்ணும் போல இருக்கு. ஏமா ஒருவேளை அயன் பண்ணும்போது கிழிஞ்சிருச்சுன்னா 1000 ரூபாய் கூட. இங்க பாரு, ஒரு வாரம் 10 நாளைக்கு வீட்டு பக்கம் வரக்கூடாது. வந்த ஒரு 2 காலை உடைச்சிரும் பாத்துக்க. வரமாட்டேன் நான் சொல்லிக்கிறேன். சரி. டேய், எதுக்குடா என் வீட்டு விஷயத்துல தலையிடுற? நீ புலப்பையா, உன் பொண்டாட்டி ஊரெல்லாம் சுத்துறா, இது கேட்க மாட்டியா? மேஞ்சா என்ன துட்டு வருது இல்ல? எவ்வளவு வாங்கின? வலது பக்கம் 1000 ரூபாய், இடது பக்கம் 1000 ரூபாய். வலது பக்கம் வாங்கினீங்கல்ல, அந்த 1000 ரூபாய் கொடு. எதுக்கு? பணம் கொடுக்கலன்னா பஞ்சாயத்தை கூட்டிடுவேன். பஞ்சாயத்தை எதுக்குடா கூட்டுற? ஏய், இந்த ஊருக்குள்ள நீ வராத விஷயத்த நான் சொல்லாம இருக்கணும்ல? அட போடா 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 பொறுக்கி. நீ என்னடா சொல்லிட்டு போற? நானே ஊர் ஃபுல்லா சொல்லிட்டு போவேன்டா, சொல்லிட்டு போவேன். இப்ப பாரு, நான் ஊருக்கு போறேன், ஊருக்கு போறேன், ஊருக்கு போறேன். போயிருச்சு. ஒரு வாரம் 10 நாளைக்கு வரவே கூடாதுன்னு சொல்லிட்ட வீட்டு பக்கம். நீ எப்ப வர? பொண்டாட்டிய மதிக்காதவெல்லாம் இப்படிதான் நடு தெருவுல நிக்கணும். நில்லு, அப்பதான் உனக்கெல்லாம் பொண்டாட்டியோட அருமை தெரியும். ஓங்குறியா? ஓங்கு ஓங்கு. ஒரு நாளைக்கு சந்தோஷத்துக்கு உன்னை ஏங்க வைக்கிறேன். மாப்பிள, இது பெரிய கருப்பு, இது சின்ன கருப்பு, இது நொண்டி கருப்பு, இது ஐயனாரு, இது முனீஸ்வரர். மாமா இருடா, நான் இருக்கிறேன்ல. மாப்பிள, எல்லா காவல்துறையும் உள்ள போயிடுச்சு. என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, ஒன்னே உள்பட, தெரியுமில்ல? உன் சைடிஸ நீ காட்டிட்ட, என் சைடிஸ நீ பாரு மாமா. யாரா? என் பொண்டாட்டிதான். அவ போட்டோவை பார்க்கும்போது மாமா எனக்கு வரும் பாரு கோவம். அதான் மாமா என் சைடிஸ். சந்தோஷத்துக்கு மாமா என் குழந்தையா மாமா. குழந்தையாளா? குழந்தையான்னு சொல்லும் போது எச்சியா ஊத்துறடா. ஏன்டா மாப்பிள்ள? மாமா மாப்பிள்ள, என்ன பொல்லாத வீட்டுல இருந்து புதுசா ஒருத்தர் வேற? என்ன புதுசா இல்ல மாமா, புதுசு புதுசா ஏங்க? வராங்க. பார்த்து பத்திரமா போங்க. உங்க ஸ்பீடு என்னன்னு எனக்கு தெரியும். பைக்கில் 40க்கு மேல போகாதீங்க. ஃபோன் பண்ணா ஃபர்ஸ்ட் ரிங்லயே எடுத்துருங்க. இல்ல அப்படியே உங்களை தேடி வந்துருவேன் பாத்துக்குங்க. சரியா? பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. பார்த்து பத்திரமா போற செல்லம். பைக்கில் 40க்கு மேலே போக மாட்டேன். ஆ, உன் ஃபோனை ஒரே ரிங்கில் எடுத்துடுறேன். ஓகேவா? ஊரு ரொம்ப கெட்டு போய் கிடக்குது. நீ உள்ள போய் தாப்பா போட்டுக்க. ம், வேற யாராவது வந்து கதவை தட்டினா திறக்காத. ம். நான் வர்றது மாதிரி இருந்தா ஃபோன் பண்ணிட்டு வரேன். ஓகேவா? ம். நான் கிளம்புறேன். ம். சட்டப்பட்டல முடி மாட்டிருக்கு. எல்லாம் உன்னோட முடிதான். ஐயோ, எப்படியோ ஒழிஞ்சு தொலைஞ்சது. எவ்வளவோ நேரம். இந்த குடியாரம் குப்பு சபை வேற வரேன்னா. இது என்ன கள்ள தொடர்பா? இவன் எத்தனாவது ஆளுன்னு தெரியலையே. ஆமா மாமா, ஊருக்குள்ள இதை விட பெருசாலாம் நடக்குது. அப்படியா? ஆமா மாப்பிள்ள, அடுத்த சிங்கள கிடைச்சிருச்சு. என்ன மாமா கிடைச்சிருச்சு? ஏய், 12 மணிக்கு மேல 3 மணிக்கு உள்ள எங்கெல்லாம் 4 கால சீவன் கத்துதா, அங்கெல்லாம் 2 கால சீவன் உள்ள பூந்துறாங்கடா. என்ன மாமா, கோழியா? போட, உன்ன மாதிரி கொழுந்தியா வச்சுக்கிறவங்கடா, கொழுந்தியா வச்சுக்கிறவங்க தெரியுமா? இத மட்டும் மக்களே கேளு. ஏய், எடுத்து அடிடா.
எங்க ஊரியா காணும்? அதான் எல்லாத்தையும் பார்த்தாச்சுல்ல, கிளம்ப வேண்டியது தானே. சும்மா தொண்ணுன்ட்டு மனுஷனை தூங்க விடாம. டேய், இந்த பணியில ஏன்டா உள்ள கிடக்குற? நீ பேப்பர்லாம் படிக்கிறது இல்லையா? கள்ள காதலுக்கு இடைஞ்சலாக இருந்த பெற்ற மகனை கொலை செய்த வழக்கில் கள்ள காதலனும் காதலியும் கைதுன்னு. இதை வேற நீங்க நேர்ல பார்க்க ஆசைப்படுறீங்களா? டேய், மேலதான் உனக்கு ஒண்ணுல நினைச்சு உள்ள சரக்கு இருக்கு தம்பி. உனக்கு சரக்கு அடிச்சிட்டீங்களா? அடிச்சுட்ட. போதை ஏறிச்சா? ஏறி அப்ப சீக்கிரம் போங்கயா, உங்க வீட்டுல அவனை பூந்துட போறான். ஐயோ! லயா டீச்சர் என்னைக்கு ஜாயின் பண்றாங்க? மாமா இன்னும் 2 டேஸ்ல ஜாயின் பண்ணிடுவாங்க. ஓகே, அவங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. அவங்க நல்லா சிறுவதில் வாங்கியிருக்காங்க. சரிம்மா, நீ கிளாஸ். வரேங்க. சரி. எல்லாரும் உட்காருங்க. தீபாவளி எல்லாம் கொண்டாடியாச்சா? இன்னைக்கு நம்ம என்ன பாடம் எடுக்க போறோம் அப்படின்னா, திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். திருவள்ளுவர் முதல் குறளா என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, வணக்கம் சார். ஆமா, ஏன் இந்த பசங்க எல்லாம் கீழே உட்காந்துருக்காங்க? சார், அவங்களுக்கு மேல உட்கார பிடிக்கல சார், அதனால தான் கீழே உட்காந்துருக்காங்க. சார், இந்த சார் போய் சொல்றாரு. அவங்கெல்லாம் மேல உட்கார ஜாதியா, நாங்கெல்லாம் கீழே உட்கார ஜாதியா? இல்ல சார், பொய் சொல்லுது சார் இந்த பொண்ணு. ஜாதி சான்றிதழை ஒழிச்சா தான் ஜாதியை ஒழிக்க முடியும் நான் போராடிட்டு இருக்கேன். நீ ஜாதியை உருவாக்கிட்டு இருக்கியா? அப்படிலாம் இல்ல சார். சாரி சார். பசங்களா, நீங்களும் போங்க, போய் மேல உட்காருங்க. Thank you, சார். இனிமே எப்பவும் மேலதான் உட்காரணும், புரியுதா? பார்த்து இருந்துக்க சொல்லிட்டேன். சரிங்க சார். முடிச்சு வச்ச சரக்கு எடுத்து குடிச்சிருச்சு போல இருக்கும் முண்டம். ஓகே பாய், நீ கிளம்பு. பாய். அம்மா, நான் பெத்த மகளே வெள்ளக்காரி. என்னப்பா? பைக்ல உன்னை இறக்கிட்டு போனால, அவன் யாரு? ரமேஷ், என் ஃப்ரெண்டு. நேத்து ஒரு தத்துரம் இறக்கிட்டு போனால, அது யாரு? சுரேஷ். சுரேஷ். முந்தா நாளே குணா. ஏன் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க? உன் வேலையை பார்த்துட்டு இருக்க முடியாதா? போச்சுக்காத என் வெள்ளக்காரி. நீ வெள்ள வெள்ளன்னு இருக்கில்ல, இப்படி வெட்ட வெளியில வெயில வந்தா மூஞ்செல்லாம் கருத்து போகும். அப்புறம் என் செல்லத்தோட அழகு குறைஞ்சிரும். அப்புறம் உன்னை ஏத்திட்டு வர்ற பைக்கோட எண்ணிக்கையும் குறைஞ்சிரும். போய் உள்ள மாதிரி சாப்பிடுப்பா. எனக்கு தெரியும், உன் வேலையை பார்த்துட்டு கெட. பாக்குறேன்ப்பா. தலையெழுத்து. வெள்ளக்காரின்னு பேர் வச்சா டெய்லி ஒருத்தன் கூட வர்றான் வெள்ளக்காரி மாதிரியே. எனக்கு தெரியும். என்னங்க? நீங்களா? ஏங்க? சொல்லுங்க பொண்டாட்டி. முட்டை பொரிச்சு வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. சாப்பிடுறேன். பொண்டாட்டி, நீங்க எதை பொறிக்க கிளம்பிட்டீங்க? என்னது? எங்க வெளியே கிளம்பிட்டீங்கன்னு? டவுனுக்கு சாமா வாங்க போறேன். சாமா? நானும் உங்ககிட்ட வர்றேன். எதுக்கு? இங்கேயே குடிச்சிட்டு கடை, அப்புறம் யாரு வீட்டை பாத்துக்கிறது? ஆமா, நான் தான். நீ ஒண்ணு பண்ணு பொண்டாட்டி, கழுத்துல ஒரு செயினை மாட்டி அப்படியே கட்டிட்டு போயிடு. நாய் மாதிரி குலைச்சிட்டே இருக்கேன். ஏய், என்ன உனக்கும் பொண்ணு மாதிரியே பைக்கா வருதா? இதையெல்லாம் ஊர் மேயறவகிட்ட போய் சொல்லு. இனி இந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசுன கண்ணம் பழுத்துரு. கண்ணம் ஏற்கனவே பழுத்துருச்சு. போமா, நமக்கு தெரியாம குங்கு கிளாஸ் போவா. என்ன மாப்பிள்ள, பொண்ணாட்டி அரைஞ்ச சத்தம் அங்கே சத்திர பெட்டி வரையும் கேட்டுருச்சா? அது ஒண்ணு இல்ல சொரிமுத்த, அவளை டெஸ்ட் பண்ண பத்தினியான்னு. டாபர் ஒரு அறை, அது அறை இல்ல, அவ பரம பத்தினின்னு ப்ரூவ் பண்ண அக்பர் முத்திர. அடகின அரைஞ்சா பத்தினி தான். பத்தினி தான். நோ டவுட். ஏன் இவ்வளவு லேட்டு? உனக்கு என்ன, புருஷன் புள்ளை எல்லாம் சமாளிச்சுட்டு வர வேணாமா? ஏறு. சீக்கிரம் வண்டி எடு, படம் போட போறோம். இதுக்கு முன்னாடி உன்னை இவ்வளவு அடக்க ஒடுக்கமா பார்த்ததே இல்லையே. இந்த அடக்க ஒடுக்கமே உன்னை அடக்கதாண்டா. எங்க அள்ளிய காணோம்? அள்ளி, அள்ளி, கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? அள்ளி,
உடம்பெல்லாம் ரொம்ப சூடா இருக்கு. அதை தணிச்சுக்கத்தான் தண்ணி கேட்டேன். தாகத்தை தணிச்சுக்க தண்ணி கிடைக்குமா? தண்ணி கொடுக்கறல, சீக்கிரமே உனக்கு தண்ணி காட்டிடுறேன். ஐயோ, எனக்கு மாட்டல சாமி. சந்த பொந்து கூட விட மாட்டாரு போல. நிம்மதியா ஊர் சுத்த முடியல. என்னப்பா, என்னாச்சு? உண்மையாவா? ஐயோ, அந்த டைம்லலாம் என்னால் வர முடியாதுப்பா. எனக்கு தான் தெரியும்ல, எனக்கு சீரியல் ரொம்ப பிடிக்கும்னு. ஹலோ பிச்சை, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேண்ணே. என்னாச்சு? ஏதோ மன கஷ்டத்தோட பேசுற மாதிரி இருக்கு. வேற என்ன, எல்லாம் நம்ம ஊரை பற்றி தான். ஊரை மாற்றினா போர்டு தன்னால் மாறிடும்னு நண்பங்கிட்ட சொல்லிட்டேன். ஆனால் இங்கே யாரையும் கண்டிக்கவும் முடியல, தண்டிக்கவும் முடியல. இங்கே எல்லாரும் டெக்னாலஜி வச்சு ரொம்ப ஈஸியாக தப்பு பண்ணுறாங்க. அதான் ஒரு கவலையாக இருக்கு. டெக்னாலஜி தப்பு பண்றவங்களுக்கு மட்டும் துணை போகாதுண்ணே, நல்லது செய்யறவங்களுக்கும் துணையா இருக்கும். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நான் படிப்பை முடிச்சுட்டு வந்துடுறேன், பேசிக்கலாம். சரி, நீ நல்லபடியாக படிப்பை முடிச்சுட்டு வா. ஓகே, பாய்.